அதன் அடிப்படையில் இந்த மாதம் இந்த கூடுகை சிறப்பாய் நடக்க வேண்டும், கரெக்டான நேரத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காக 9:30 10 வரவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு என்று அறிவித்திருக்கிறோம் 5 பேருக்கு. ஆனால் இன்று இந்த மாதம் 10:15 மணி மட்டும் பார்த்தபோது 2 பேர் தான் அந்த அதிர்ஷ்டசாலிகள். ஒன்று ஐயா ஆல்பர்ட் ஐயா, எப்பொழுதும் கரெக்டான நேரத்துக்கு வருகிறவர். 2வது ஆகிய இருவருக்கும் 5 கிலோ அரிசி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதை அவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் அவர்களை ஆசிரியர்கிட்டோம். இப்பொழுது அவர்களுக்கு அதை நாம் கொடுத்துருவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கொஞ்சம் பக்கத்தில் இல்லை. ஓகே ஓகே. நேரத்துக்கு வந்தது ஆண்டவர் கொடுத்தது. அதாவது நம்ம வார்த்தையை நம்மளே கவனப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக கொடுத்தது. சொல்லல அதுக்காக நான் வந்து ஐயா எப்பயுமே சீக்கிரம் வந்துடுவாரு. பெரும்பாலும் காலை டிஃபன் வந்து நாங்கள் ஒன்றாக தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனாது. நான் மேலைக்கு வரணுமேனு சொல்லி சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் ஐயா சாப்பிட்டாரு. ஆனால் கரெக்டாக 9 மணிக்கு மேலே வந்துடுவார். நம்ம டைம்னா 9:00 10 தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 640 ரூபாயில் 50 ரூபா இப்படி இருக்கு. அப்புறம் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் யாருடைய பணமும் வாங்கி சாப்பாடு மட்டும் செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு இது வச்சுக்கிறோம். ஏன்னா ஊழியர்களுக்கு காசு காணிக்கு இது எல்லாம் மற்றது. ஆனால் வந்து இது மட்டும் சாப்பாடு மட்டும் எங்களுடையதாக இருக்கணும்னு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். இதில் போன மாதம் அந்த காணிக்கையில் சிறப்பாக ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க. கீழ்ச்சல் இது நான் இதில் வச்சு இதனால போடுறாங்கிறது கீழ்ச்சல் ஒட்டி போடுறாங்க. யார் அவமானப்படுத்துனாங்க? தேவாதி தேவன் அவமானப்படுத்துறாங்க. சாபம் ஊழியக்காரர் வேற யாருன்னா சொல்றாரு. அப்போ அவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல விசுவாசிக்கிட்டு இருந்து ஒரு ஊழியக்காரர் செய்யற தேவன் அவமானப்படுத்துறது. இது எங்க காசு? நாங்கள் அதை செலவு பண்ணதே கிடையாது. தேவ சமுதிரம் தான் அதை நாங்கள் போட்டு தேவனுக்காகத்தான் அதை செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு மேலே தான் சில நேரத்தில் ஆகிடும். போன மாதம் அதுக்கு மாதம் வந்து 740. போன மாதம் செலவு செய்து ஊழியர்கள் கொடுத்து அதை விட அதிகமாக கொடுத்தோம். இப்படியாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்காக செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களை கனப்படுத்துவது தேவனை கனப்படுத்துவதாக நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு உங்களை கொடுக்குற காணிக்கையை பார்த்தீங்கன்னா புது தாளா தான் உங்கள் கவர்ல இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். தேவனுக்கு காணிக்கை போடுவதற்காக எப்பயுமே பைபிளில் புது நோட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பாய்க்கிற காசு கிடையாது. டக்குன்னு அது கதவை இருந்து எடுத்து போடுறேன். கர்த்தரை நாம் கனப்படுத்தினால் மட்டுமே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இதில் எந்தவித மாற்றம் இல்லை. பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கு, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. வாக்குத்தத்தம் சொல்லு போய்கிற தேவன் என்பதை எண்ணம் 23:19 சொல்லுது. ஆனால் எல்லா ஊழியர்களும் ஆசீர்வாதமாக எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்கணும் இல்லை. தேவன் போய் சொல்ல மனிதனோட மனபுத்திரோட அவர் சொல்லியும் செய்யறப்ப என் வசனத்தை நான் நிறைவேற்றாத இருப்பேன்னு சொல்றாரு. ஏன் அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள்? இதுதான் நம்ம இங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கோம். வேத
சத்தியத்தை நாம் பூர்வமாய் அறிந்து அதன்படி நம்மை மாற்றாதனால இந்த ஆசீர்வாத குறைகளுக்கு எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று நாம் அந்த வேத சத்தியத்தை ஆய்வு செய்து கொள்கிறோம். எபிரேயர் 5:6-12 தேவன் சொல்றாரு, உங்களுக்கு நம்பிக்கையும் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பிரயோஜனம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். முடிவு பிரயோஜனம், இந்த முடிவு பிரயோஜனம் என்ற அந்த வார்த்தை மறைப்பொருளை கொண்டது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், இந்த உலகத்துல முடிவு பண்ணியிருந்தோம் நாம் தேவனுக்கு ஏதோ செய்யறது இல்லை. முடிவு பண்ணியிருந்தோம் நாம் தேவனோடு இருக்கும் வரை அதற்கு வேண்டிய தகுதிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நாம் செல்ல வேண்டும். பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது இயேசு சொல்கிறார். இங்கே திரு இயக்கத்தை குறித்தும் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள். திரு இயக்கமே தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் திரு இயக்கம். திரு இயக்கம் நல்லா வாட்ஸ்அப் பாருங்க. நம்ம என்ன செய்யலாம், 3 கடவுள் அதை பத்தி சொல்ல, 30 வேறு என்பதற்கு பைபிள் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. என்னிடம் பெரியவர் பிதா உண்டாக்குவோமாக எல்லாமே பன்மையில தான் இருக்கு, சிங்குலர்ல இல்ல. 3 ஒருவர் என்ன இருக்கும், சிங்குலர்ல இருக்கும். ஏன் புலூரல் இருக்கு? அப்போ 3 வேறு ஆட்கள் தான். ஆனா 3 திரு இயக்க தேவன், இயக்கத்துல 3 ஒருவராக இருக்கிறாங்க. பிதாவின் சித்தத்தை 3 ஒண்ணுதான் சேர்க்கிறாங்க. இன்னும் என்னுடைய தனியார் சித்தம் கிடையாது, இயேசுக்கு பரிசுத்தாவியானவருக்கு தனியான சித்தம் கிடையாது. பிதாவின் சித்தம் தான் அவனுடைய சித்தம். நான் எப்படி பிதாவில் இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் என்ன இருக்கணும். நம்மளும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவரை நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அப்போ விசுவாச பயணம் முடிவை நோக்கி செல்ல வேண்டும். எத்தனை பேர் நிச்சயமா நாம் பரவராஜில் இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதுக்கு வேண்டிய தகுதியின்படிதான் நாம் நடக்கிறோமா என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அது என்னவென்றால் நம்முடைய சாயல் தேவ சாயலாய் மாற வேண்டும். நம்முடைய சாயல் தேவ சாயலாய் மாற வேண்டும். அப்போ நம் சாயல் தேவ சாயலாய் மாற வேண்டும் என்றால் தேவ சாயல் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சாயல் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் அவருடைய ஆதாமை ஏவலை உண்டாக்கிறார். உண்டாக்கும் போது அவர் என்ன சாயல் இருந்தாரு? தேவனை போல இருந்தார். அந்த சாயலை திரும்ப பெற்றுக் கொண்டாரா? கிடையாது. அவன் அந்த நன்மைக்கு கையை புசி ஒரு சாயல் இறந்து போயிட்டானா? இல்ல. ஆதி அவங்க 3:22 வருஷத்துக்கு பாருங்க. இன்றைய செய்தியின் தலைப்பு காண்கிறோம். பின்பு தேவனாகிய கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரானாம். இப்பொழுதும் அவர் தன் கையை நீட்டி மறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று பாருங்க. என்ன சொல்றாரு? நம்முடைய சாயலின்படி மாறிட்டான்னு சொல்லுது, எடுத்துதான் சொல்ல. நல்லா கவனிக்கணும். என்ன இன்னொரு சாயலுக்கு போற அந்த தகுதியை தடைப்படுகிறார். ஜீவ விருசத்தின் கனியை புசித்து கொடுக்காம நின்றுட்டார். அதுக்கு காவல் போட்டார். வெளிப்படுத்தல் 2:7 தெரிவித்தார். ஜெயம் கொடுக்கிறது. அதுவரை அது கிடையாது. அப்போ தேவனுடைய சாயல் என்ன? 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுது, தேவனுடைய சாயல் சாவாமை உள்ள சாயல். நம்முடைய சாயல் என்ன சாயல்? மரணத்துக்கு போகலாம், சாவாமை உள்ளதா இருக்கலாம். நன்மையை பெற்றுக்கொண்டால் சாவாமை உள்ள சாயல், தீமையை பெற்றுக்கொண்டால் ஞானம். 2வது சாயல் ஞானத்தின் சாயல்.
அவன் குழந்தைய கூட இருந்தான் உண்டாக்கும் போது, ரெண்டாவது அவனுக்கு ஞானம் வந்துச்சு. குழந்தையா இருந்ததுனால தேவன் நடத்தினாங்க. நானே வரேன், தேவனுக்கு தெரியாதா இவன் இடப்படமான இங்க நன்மை தீவிர கனியை வச்சு அவன் புதுசித்துருவான்னு தெரியாதா? ஏன் வச்சாரு? அவரோட திட்டமிட்டார். இயேசு மரித்தால்தான் பரலோகம்னு ஒரு திட்டத்தை வச்சாரு. சாத்தான் தெரியாத இயேசு மரணத்துக்குள்ள கொடுப்பான். ஜெயம் பண்ண தேவன். அதே மாதிரி நன்மை தீவிர கனியை புசிக்கிறதுக்கு கொண்டு போகணும்னு தேவனுக்கு திட்டம். ஆனா அவரே திடக்கூடாது, அதுக்கு விசுவாசம் கொண்டு போயிட்டான். ஆனா ஜெயம் பண்ணது யாரு? தேவன். அமீன். விசுவாசம் அங்கேயே தோத்துட்டான். அப்போ இப்ப நமக்கு அது பொறுப்பு வந்துச்சு. நன்மை எது, தீமை எது, எது நன்மை செய்யணுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அது நன்மை செய்து நாம் பரவராய் நாம் மாற வேண்டும். எபிரேயர் 6வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் உருவாதபடினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டார். அவர் பேரில் ஆணையிட்டார். தேவன் பேரில் ஆணையிட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமா கிடைக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம நிறைய சபைகள்ல இந்த வாக்குத்தத்தம் இந்த வசனத்தை தான் வச்சு பேசிட்டு இருக்கோம். ஆமென். இது உலகத்துக்குரிய ஆசீர்வாதமா? கிடையாது. நமது பெரியவர் ஒருவரும் இல்லை என்று அவர் பேரில் ஆணையிட்டார். அவர் பேரில் ஆணையிட்டது கிடைக்குமா? கிடையாது. நிச்சயமா கிடைக்கும். ஏன் கிடைக்கல? அவர் சொன்ன ஆசீர்வாதம் வேற. மத்திய 6:33 சொல்ற மாதிரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதுதான் இங்க சொல்லப்படுறது. வேணா அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க 14. நிச்சயமா நான் ஆசீர்வதிக்கே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். குழந்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பமா இருக்கணும். அது பொருள் கிடையாது. இது பரலோக ஆசீர்வாதம். பரலோகத்தில் உங்களை பெருகப்படவே என்று சொல்கிறது. வெளிப்படுத்தல் 7:4 சொல்ற 1,44,000 பேர் திரள் கூட்ட ஜனங்கள்ல முத்திரை போடப்பட்டவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 7:9 சொல்லப்பட்ட திரள் கூட்ட ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பெருகவே பெருக பண்ணுவேன். ஆமென். அப்போ நம்மை பெருக பண்ணும் ரகசியம் மறைஞ்சிருக்கு. நம்ம அந்த ரகசியத்தை பார்க்கறது கிடையாது. நம்ம மேலோட்டமா வார்த்தைகளை பார்த்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். ஆமென். அப்ப பெருக பண்ணுவேன் என்று சொல்றது வாக்குத்தத்தம் பண்ண உண்மை உள்ளது. ஆமென். இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா அப்புறமா பார்த்துங்க. ரோமர் 8வது அதிகாரத்துல 27, 28, 29, 30, 31 இதுவரை இருக்கு. யார் இருந்தாரோ அவரோட நிச்சயம் அவருடைய சாயலை மாற்றுவார். ஆமென். 26 அதை குறித்து நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அதை குறித்து நம்ம நினைக்கிறது இல்லை. இதுல நம்ம பலவீனமா இருக்கணும். 26 சொல்லுது. 8:26 இதெல்லாம் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ரோமர் 8:32 சொல்லுது, சொந்த குமாரன்ற பாவம் அவரே ஒப்புக்கொடுத்த மட்டும் எல்லாம் அல்லாத இருக்குது. எப்படி? அப்போ நம்முடைய ஆசீர்வாத குறைவுக்கு யார் காரணம்? என்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு நான் தான் காரணம். என் தேவன் அல்ல. ஆமென். நான் இன்னும் மாற வேண்டியிருக்கு. ஆமென். ஐயா முன்னாள் சொல்றேன், என்னுடைய தேவைகள் என்னென்றால் அந்த தேவைகளுக்கு ஏற்றவாறு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதை காட்டும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். சில நேரத்தில் சில மனிதர்கள் நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. அவங்க சார்பாக நின்றுதுன்னா அந்த நேரத்தில் நான் அவங்க ஆசீர்வதிக்கிறேன்னு எனக்கு காட்டும்படி
தேவனை கரெக்டா எவ்வளவு தேவை அவ்வளவு தருவார். மீதி நேரத்துல அதிகமா தருவாரு. நான் இப்படி ஒரு எண்ணத்துக்கு கூட வந்தேன்னா இந்த காணிகிரி வந்ததை அதை வச்சு நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கும் போது 2024 8வது மாதம் இந்த இடத்துல ஒரு கூடுகை நடந்து கொண்டு இருந்தது. பல பகுதி மாநிலத்திலிருந்து இங்க வந்திருந்தாங்க. மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர்ல இருந்துலாம் வந்திருந்தாங்க. நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகல, வாயில காசு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த மீட்டிங் நடந்தது அவர் அதை செய்து பிடிக்க வேண்டியது அவருடைய அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி நின்று கூட பேசி கரெக்டா 12 காலுக்கு இதே ஒரு புரட்சாதி பையன் 3600 ரூபா கொடுத்து பிளேடி போட்டுட்டான். நம்மால் வெங்கடேஸ்வரர் போய் வாங்கிட்டு வந்தார். நான் கொடுக்க வேண்டிய காசு 3600 ரூபாய். அவனுக்கு வந்து காணிக்கையில சும்மா தரல, அவனுக்கு திருப்பி தரல. மீட்டிங் முடிய சொல்ல கரெக்டா 3600 ரூபாய் கையில். ஆமாம், ₹1 அதிகம், ₹1 கம்மியாக. அப்போ தேவன் நம்மை நடத்துகிற தேவனுக்கு தெரியும் நம்ம என்ன தேவை என்பது தெரியும். நம்ம என்ன செய்யறோம்னா, ராமசாமி தருவோம்னா சின்னசாமி தருவோம்னா அவனை பார்த்துக்கிறோம். என் தேவனை பார்த்தா நீங்க வைக்கப்பட போவது. ஆமென். தேவனால் கொண்டாட காரியம் கொண்டு அவர் சொல்லாத ஒரு கட்டளை தான் எல்லாம் நடக்கும். ஆமென். அப்போ அவர் ஆசீர்வதிக்கிறார்னா அந்த ஆசீர்வாதத்தை தேடி நம்ம ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஆசீர்வாதம் நம்ம தேடி போகிறோம். ஆமென். இன்னும் நம்ம பாஷையில சொல்றோம்னா அதுவும் கொஞ்சம் 80% வார்த்தையில சொல்லணும்னா நமக்கு இந்த உலகத்துடைய ஆசீர்வாதம் கொசு. அந்த காலத்தில் கடையெல்லாம் போய் வாங்கினா வெள்ளம் வட்டி வெள்ளம் கொசு தருவாங்க. அதே போல இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் கொசு. கொசுன்னு என்னது? வாங்கினது இல்லாத கூட கொடுக்குது. இதுதான் மத்திய ஆரோக்கியம் சொல்றது. இவங்கதான் தேவன் ஆகிய நீதி கேட்டா இவெல்லாம் கூட கொடுக்கணும். கொசுல தருவேன் கத்த நல்லவர். ஆமென். அப்போ நான் ரகசியத்தை புரிந்து கொண்டால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். பெருகவே பெருகப்படுவேன். ஆமென். வாசிப்போம். 2 Thessaloniக்கர் 3வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் சகோதரரே உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரியும் நீ விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஒரு கட்டளையிடுகிறேன். ஒழுங்கற்று நடக்கிறவர்களை விட்டு விலகுங்கள். ஆமென். என்ன ஒழுங்கு இல்ல? எந்த ஒழுங்கு பத்தி அவர் பேசுறாரு? சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தானே. ஆமென். அப்போ அவன் காத்துக் கொள்ள வேண்டிய அந்த வசனம் சொல்லுது, நாம் ஒழுங்கற்றவர்களாய் நடக்கிறோம். ஒழுங்கற்றவராய் நடக்கிற எந்த சகோதரனுடைய நீங்க விளங்குங்கள். ஆமென். அப்போ அந்த ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கு. ஆமென். காணிக்கை குறித்து இன்னும் நீங்க நல்லா பார்க்கணும். யாருக்கு நம்ம 25:2 தெரியும். காணிக்கை கொடுக்க வேண்டுமா பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனுக்கு எனது காணிக்கை வாங்கிவிடுவதாக. ஆமென். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஆமென். பிரைஸ் காட். எப்படி கொடுக்கணும்? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கணும். அந்த 70 ரூபாய் பார்த்தீங்கன்னா உற்சாகமா கொடுத்த மாதிரி தெரியுது. பிரைஸ் காட்.
ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? உற்சாகமாய் கொடுக்குற என்று சிலர் மட்டும்தான் உற்சாகமாக கொடுக்குறாங்க. ஆமீன். வாங்கறதுக்கு ஓடுறாங்க. இதுதான் ஒரு ஒழுங்கு. ஆமீன். காணிக்கு வாங்குவீர்களாக அப்படின்ற வசனம் இருக்கு. யாருக்காமோ 25:3 நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையான பொண்ணும் வெள்ளியும் வெண்கலமோ வாங்குன்னு சொல்றாரு. ஆமீன். அவர் வாங்க வேண்டாம்னு சொல்லல, காணிக்கை வாங்குறது தப்புன்னு சொல்லல. ஆமீன். ஆனா எச்சரிக்கை, காணிக்கையில எச்சரிக்கை. ஆமீன். யாருக்காமோ 28:38 இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளை படைக்கும் பரிசுத்தமானவர்களை தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சன்னதியில் அவர்கள் அங்கீகரித்து அது அப்பொழுது அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். ஆமென். காணிவானது ஆசிரியர் மட்டும் இல்லை, தோஷமும் கூட. ஒழுங்கற்ற முறையில் வாங்குற காணிக்க தோஷம். இப்போ நம்ம வாங்குற காணிக்கையில தேவனுக்காக செலவிட்டு வேலைக்காரன் கூடிக்கு பார்க்கிறோம்னா அதை நமக்கு கொஞ்சமா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா காணிக்கைக்காக கூடிக்கிறது. ஏதோ ஒரு இதுல சினிமா படத்துலதான் செந்தில் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சு எங்களுக்கு என்னென்ன வேலையில சாப்பாடு இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு போறது. ஆமீன். இதுதான் ஒழுங்கற்ற முறை என்று பவுல் சொல்றார். ஆமீன். மல்கியா 2:10 உங்களுக்கு எவன் கூலி இல்லாமல் கதவுகளை கூட்டுவான், என் பலிபீடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொடுத்து மாட்டார்கள், உங்கள் பேர் எனக்கு பிரியமில்லை என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. ஆமென். உங்கள் கைகளின் காணிக்கை எனக்கு உகந்ததல்ல. ஆமென். காணிக்கையில எச்சரிக்கை. ஆமென். நமக்கு காணிக்கை கொடுத்ததுனால நம்ம ஆசிரியர் கிடையாது, அதை எப்படி கொடுக்குறோம் என்பதுதான் மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஆமென். அப்போ நம் காணிக்கைய தேவனுக்காக செலவிட்டா எப்படி அதை மோசம் போயிடுன்னா, நமக்காக பலியான ஆரோன் ஒருத்தர். ஆமென். அதை ஏற்று ஆரோன் அதெல்லாம் சுமந்த ஒரு சாபங்கள்லாம் நீக்கி அவர் அது ஏற்கனவே பலியாயிட்டார். அதனால அவர் மேல அதை நிற்க. ஆமென். அது நம்ம அவருக்கு கொடுக்காம நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்? நமக்கு சாபங்களை நீக்கிற வல்லமை நமக்கு கிடையாது. ஆமென். ஆமென். நீங்க காணிக்கை வாங்க வேணாம் நான் சொல்லல. காணிக்கை வாங்கி தேவனுடைய கட்டுறது தப்பு இல்லை. ஆனா வேற சத்தியங்கள் சொல்கிறது, நாம் தேவனை துதிக்கிறபடி அந்த காணிக்கை தேவனுக்கு உகந்ததா, தேவனுக்கு செலவிடுவதா இருக்க வேண்டும். ஆமென். மல்கியா 3:11 வாசிங்க. 1:11 வாசிங்க. சூரியன் உதிக்கிறது. 1:11. இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திருடமாய் பேசி பீருண்டதையும் பால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளை கற்று சொல்கிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வோமோ என்று கற்றுக்கொள்கிறார். அதுதான் ₹20 ஊனம் உள்ளது. ஆமென். உண்மையிலே கண்ணீர் விட்டார்கள். என் தேவனை இவ்வளவு இன்சல்ட் பண்றாங்க தேவ சமூகத்தில் வச்சு. ஆமென். அப்படி இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஆமென். காணிக்கையிலிருந்து மகத்துவமாக இருக்கும். ஆனால் அதை நாம் செலுத்த எப்படி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 5:17 சொல்கிறது, இப்பொழுது நாகமான் ஆனாலும் 2 கோவேறு கதைகளை சுமக்கத்தக்க 2 புதிமண்
உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று உமது அடியை இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாக தகன முறைகளை செலுத்துவதில்லை. அவன் எவ்வளவு கீழ்படுத்தி அவங்க செய்யறான். தன்னை கீழ்படுத்தி சர்வாக தகவலை தேவனை தான் கொடுப்பன்னு சொல்றான். ஆனா இவன் நான் என்ன செய்யறான்? வாங்க மாட்டான். அவனுக்கு எச்சரிப்பு என்ன? அந்த பாவ தோஷங்களை நீக்கு அவன் மேல வரக்கூடாது. ஆமீன். யார் வாங்கினா? வேலைக்காரன் வாங்கினா. என்னாச்சு? அந்த பாவ தோஷம் அப்போ சால்வேஷன் மிக முக்கியம், ரட்சிப்பு மிக முக்கியம். அந்த ரட்சிப்புக்கு தடையா இருக்கா இல்லையான்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கறது தான் மிக மிக அவசியம். ஆமீன். காணிக்கையை விட சிறப்பானது ரட்சிப்பு. காணிக்கையை விட சிறப்பானது தேடுகிற பொழுது சிறப்பான ஆஸ்பதம் நம்மை தேடி வரும். ஆமென். 2 ராஜாக்கள் 5:23 அதற்கு நாகமான் தயவு செய்து இரண்டு பைகளில் 2 மாற்றுவர்களை கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து கொள்ள தன் வேலைக்காரன் 2 பேர் மேல் வைத்தான். அவன் வேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவனுக்கு 26 அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வாங்குகிறதுக்கு காரணம். ஒவ்வொரு காலம் இப்படி இருக்கிற காலம் மிகவும் எச்சரிக்கையான காலம். கடைசி கால நம்ம போய் நெருங்கி கொண்டிருக்கோம். ஆமாம். இப்போ அதை விட நாகமான காலத்தை விட நம்ம காலம் ரொம்ப எச்சரிக்கையான காலம். நம்ம அதை விட எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமாம். என்ன எடுத்து இது மாதிரி விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறாரு உங்களுக்கு தோன்றோம். ஆனால் இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் செழிப்பு உபதேசம். இன்னைக்கு நீங்க செழிப்பா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்கன்னா செழிப்பா இருக்க மாட்டீங்க. செழிப்பு என்பது நம்மை நாம் மாற்றிக் கொள்கிற பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது, முதலாவது தேவனுடைய ஆதிக்கம் நீதி தேடுகிற பொழுது செழிப்பு நம்மை தேடி வரும். அதுதான் உண்மையான செழிப்பின் செய்தி. ஆமென். இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆனால் எச்சரிக்கையா இருக்கும். ஆமென். அடுத்த வருஷம் 27 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த குஷ்ரோகியா சமூகத்திற்கு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆமென். அது அழகா சொல்லப்படும். சமூகத்தை விட்டு போயிட்டான். தேவ சமூகத்தில் இருக்கிற தகுதி கிடையாது. ஆமென். நமக்கு எது முக்கியம்? தேவ சமூகமா பணமா? ஆமென். ஐயா நீங்க நம்ம எடுப்போங்க 10-18,000 ரூபாய் மொத்தம் என்னுடைய இன்கம். இதை வச்சு என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியுதுனால, தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியுதுனால நடந்துருக்க. ஆமென். 1 மாசம் நிறைய சார் டெல்லி ஹரியானா இங்கெல்லாம் போகிறது தேவனுக்கு ஏற்ப கொடுக்குறாரு. ஆனால் போயிட்டு வந்துட்டோம். நான் எதுக்குமே புரட்சாமி சொல்றான், ஐயா நீங்க செலவு பண்ணிட்டு வாங்க பணத்தை, எது மூலமா கொடுக்கணும் மளிகை கடையில் புரட்சாமி சொல்றான். கொடுத்துட்டேன். வேற கர்த்தர் நம்ம நடத்துகிற கர்த்தர் அதனுடைய தேவைகளை சந்திக்க ஒரு போதுமானதாக இருக்கிறார். காலத்துக்கு முன்னும் அவர் உபதேசிப்பார். ஆமென். பல சாட்சி சொல்ல முடியும். வேலை கிடையாது, வெட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. என் மனைவி வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சம்பளத்தை கொண்டு வருவாங்க. சம்பளத்தை கொண்டு வந்து தசம்பாக எடுத்து வைப்பாங்க, வீட்டு வாடகை எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு காசு இருக்கு, வாடகை வீடு.
ஆனால் தேவன் வீட்டில் ஒரு நாள் அரிசி மூட்டை கம்மியானது அப்படிதான் நடத்துறேன். ஆமாம். எங்கே வந்து எனக்கு இன்னைக்கு யோசனை பண்ணுறது தெரியல. இந்த நேரத்தில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. நைட்டு 10லேருந்து 2 மணிக்கு மட்டும் உட்காந்து ஜபம் பண்ணுறாரு. அவருடைய மரணத்தை குறித்து ஒரு எச்சரிக்கை. ஐயோ அவங்க எப்படி ஆரம்பம் பண்ண போகிறேன், அதனால் அவங்க மறியக்கூடாது. ஜாப் பிரித்தின்னு சொல்லுவாங்க, கடைசி மூச்சு இருக்கிறது. அது 5 நிமிஷம் கூட இருக்காது. நான் 4 மணி நேரம் ஜபம் பண்ணுறேன், 4 மணி நேரம் அந்த உயிர் இருக்கிறது. அப்போ தேவன் சொன்னார், மனிதனால் கூடாதெல்லாம் தேவனால் கூடும். அதனால தான் அப்பா முதல் நான் கேட்டுக்கிறேன், உயிரோடு எழுப்பி எல்லாம் முடியுமா, நீங்கள் தான் எழுப்பணும் அப்படின்னா அவரு நாங்கள் சண்டை பண்ணுவோம் 4 மணி நேரம். அப்புறம் தேவன் புரிய வச்சார், அவங்க மரணத்தை குறித்து நீ கவலைப்படல, மரணத்துக்கு பின்பு அவங்க அடக்கம் பண்ணது எப்படி போகணும்னு நீ கவலைப்படுற, அதை நான் பார்த்து கொள்வேன். ஆமாம் ஐயா. டெத்துக்கு வந்தவங்கலாம் ஆச்சரியப்பட்டாங்க. இது தேக்கு மரத்தில் இணைச்சி பெட்டி, அதுக்கு காசு வேணான்ட்டாரு. பெட்டியை கொடுத்து 1500 ரூபா பாயிண்ட் அடிச்சார். பெட்டி செய்தவர் மலநாதத்துக்கு ஓனர் செய்த பெட்டியை எனக்கு அனுப்பிட்டு அவருக்கு 2வது அப்புறமா செய்து கொடுத்தார், காசு கொடுத்தது. ஆமாம். இது போக அவங்களுடைய சோத்திர கூட்டத்திற்கு விதவிதமான வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் மீதி இருந்தது. நான் யார்கிட்டயுமே கேட்க மாட்டேன், என்னை தேடி ஒவ்வொரு தட்டி எழுப்பி அனுப்பினேன். ராமன் ரோட்டில் பீடா போடுறவன் ரட்சிப்புக்கு முன்னால அந்த பழக்கம் வந்து என் மனைவியை நான் வந்து அசைப்போடும் பிராணின்னு சொல்லுவாங்க. எப்பயும் பீடா போடுற ரட்சிப்பு அணுகி விட்டேன், இனி முகத்தை விட்டேன். அவனுக்கு கனவுல வந்து எங்கள் அம்மா இறந்து போன மாதிரி இருந்து அவன் வந்து 5000 ரூபாய் எடுத்து செய்வான். கேட்டால் கொடுக்கணும். நான் போய் இதை கேட்க மாட்டேன் சொல்லிட்டுனேன். கடைசியில் தான் அவங்களை கேட்கறதுல வாங்கணும். ராமன் என்னை தேடி வந்த பணமே எனக்கு போதுமானதாக இருந்தது. ராமன் நம் தேவன் நமக்காக வழக்காகிறது. ராமன் அவனை போய் பேசக்கூடிய மல்கியா 1:8 நீங்கள் ஊனமானதை வழியில கொண்டு வந்தாலும் ஊனமானதை வெளியிட கொண்டு வந்தாலும் அது கொல்லாப்பட நீங்கள் கால் ஊனமானதையும் அசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். தேவ சந்தோஷத்திற்கான வேற பிரச்சாரங்க. ஆமீன். நம்ம ஒன்று இருக்கு, மல்கியா 1:8 கர்த்தர் தெளிவா சொல்றாரு. ஆமீன். நம்ம ஒரு பெரிய ஆளுகிட்ட கொண்டு போய் அந்த மாதிரி கொடுத்தா சரியா இருக்குமா? ஆனால் தேவனுக்கு நம்ம அப்படிதான் கொடுக்குறோம். அப்புறம் ஆசீர்வாதம் கூட ஆசீர்வாதம் இங்கே ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ரகசியத்தை விட்டு நீ எங்கே போறிய? இங்கேருந்து சேலத்துலேருந்து சென்னைக்கு வரணும்னு கிளம்பி வராங்க. கரெக்டாக ரூட்டில் வந்தாலும் இங்கே வர முடியும். ரூட்டு மாறி போனால் டெல்லி ட்ரெயினில் ஏறிட்டானா எங்கே போவாங்க? டெல்லி தான் போவாங்க. அப்போது கரெக்டான ரூட்டில் கரெக்டாக போனால் தான் ஆசீர்வாதம். மாமி சிஸ்டர் ரொம்ப தூரத்துக்கு கிளம்பி வராங்க. சேலமா சிஸ்டர்? கள்ளக்குறிச்சி வர நம்ம கூட வீட்டுக்கு வரணும். கற்று நல்லது. ஆமாம். மல்கியா 1:11 சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி என் நாமம் ஜாதிகளுடைய மகத்துவமாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்திற்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம்
ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனையின் கர்த்தர் சொல்கிறார். நம்ம தொடர்ந்து வேதத்தின் ஆழத்தை பார்த்துட்டு வரோம். பஸ்காவுக்கு குறித்து பார்த்தோம். எப்படி வகைங்கிறதுல இப்போ காணிக்கை குறித்து பார்த்துட்டு வரோம். நம்ம பார்க்குற காணிக்கை ஒரு ஆழமா நம்ம பார்க்கணுமான்னு சொல்லணும். ஆமாம், அது நிறைய ரகசியங்கள்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமாம், அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க ஒழுங்கற்றவர்களாய் நடக்கிறீர்கள் போக சொல்றாரு. ஆமாம், 2 தெசலோனிக்கே 3ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம், உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலாய் ஒழுங்கற்றவராய் திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆமென். இன்னைக்கு நமது கூடலுக்கு வர ஒரு தோழர் ஒருத்தர் எங்கேயோ ஒரு அரசியல்வாதி ஏதோ ஒரு பொருட்களை தர ஆரம்பிச்சு. ஆமாம், நம்ம ஏரியா கிடையாது, வேற ஏரியா. ஏழ சம்பந்தம் உட்கார்ந்துருக்கும் வசூல் முக்கியம். ஆமாம், அதனால அங்கே போயிட்டாரு. அப்புறம் கேட்டா, ஐயா உடம்பு வேறு சரியில்லை, மனைவிக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் ஐயா, என்னுடைய எல்லா இதுவும் போயிடுச்சு, ஆசிரமம் வர மாதிரி நான் வரமாட்டேது, எப்படி வரும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு தேவனுக்கு கொடுக்க. அதே ஒரு வேலைத்துல ஒரு ஊழியர் கூடிய வேற எங்கேயோ நம்ம போயிருந்தா கூட அதில் பரவாயில்ல. ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன் முன்னால ஏதோ தரணும், அதுக்கு அனுப்புகிற. ஆமாம், உலக வேலை செய்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆமாம், அதுலேருந்து தசமபாகம் கொண்டு தரலாம், தப்பு கிடையாது. வெளிநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து தசமபாகத்தை மற்ற காரியங்களை அந்த ஓவர் டைம்லாம் செய்து அதை வேலைக்கு போட்டு அதுலேருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், அன்பு சகோதரி ஊழியர் நல்லா பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஒரு ஓட்டை வச்சு அதுலேருந்து வருமானத்தை வச்சு அதுலேருந்து ஊழியத்துக்கும் செலவு பண்ணிடுறாங்க. ஆமாம், பைபிள் சொல்லுது, வேலை செய்யற மனுஷன்னா சாப்பிட்டே சாப்பிடாது. அது 2 3ஆவது அதிகாரம் ஃபுல்லாகவே வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது ஒரு சில சொல்லின்னு வசூல் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சொல்லப்படுது. ஆமாம், இருக்கிற ஒருத்தர் பைபிள் காலேஜ் என்னோட படித்தவர், அவரு என்ன செய்யறாரு, இந்த வேலைக்கு போகிறது தப்புன்னு சொன்னார். வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்காரன் தேவனுடைய வேலை தான் செய்யணும், மற்ற அலுவலில் சிக்கி கொடுக்கணும். மற்ற அலுவலில் அதுக்கு என்ன சொல்லப்படுது, மற்ற அலுவல் என்பது தேவ ஊழியத்தை விட்டு மற்ற ஊழியர்கள், அதாவது வேலை செய்யறதுக்கு சொல்லாது, வேலை செய்யறது நமக்கு கொடுக்கப்பட்டது. தீய காரியங்கள், தேவனுக்கு பிரிவில்லாத காரியங்கள் போன்ற அலுவலக சிக்கி கொடுக்கூடாது. ஆமாம், அதுதான் அந்த பொருள். எல்லாமே நன்மை தீமை சார்ந்துதான் இருக்குமே தவிர அதை நம்ம அந்த பேச பிடிச்சிட்டா போதும், வேத வசனம் ஃபுல்லாவே நமக்கு நல்லா புரியும். ஆமாம், அதை விட்டுணும், விட்டுட்டு வேறுபட்டமாக தான் நம்ம உன்னிப்புலாம் வெளியிடுறோம். ஆமாம், 2 தெசலோனிக்கேயர்ல 3:12 சொல்லுது, இப்படிப்பட்டவர் அமைதியோடு வேலை செய்து சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவரை கட்டளை இட்டு புத்தி சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட ஊழியமே பண்ணாதீங்க. என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, வேலை செய்ய அப்படியே உட்கார்ந்து. ஆமாம், தேவனுடைய ஊழியம் சிறப்பானது, மகத்துவமானது, அதை மகத்துவமாய் நாம் செய்ய வேண்டும். ஆமாம், தேவ பணி நம்முடைய குடும்பத்தின் சாபமும் இருக்கக்கூடாது. ஆமாம், அது உலக குடும்ப சாபம் நடந்ததுனால மாற்ற முடியலன்னா நீ மாறு, எப்படி மாறு, வேலைக்கு போயிட்டு. ஆமாம்,
மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதீர்கள், உங்கள் ஊற்றுகளை போடாதீர்கள், போட்டால் அதன் கால்களை விரித்து திருப்பி கொண்டு வீதி போடும். ஆமாம், தேவனுடைய வார்த்தையுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொண்ட பிள்ளைகள் அதை பயன்படுத்துவார்கள், புரியாத பிள்ளைகள் அதை உதாசீனப்படுத்துவார்கள், அதற்கு விரோதமாக தான் நடப்பார்கள். 7:7 பாருங்க. வேத சத்தியத்தில் இது நம்முடைய உபதேசம் என்னன்னா, வேத சமுதிரத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அது குறித்து தான் சொல்லப்படுதா, அதை குறித்து சொல்லப்படுதா? நன்றி. ஆசீர்வாதத்துக்காக சொல்லப்பட்ட வசனமா நம்ம நினைச்சு நீங்க அதெல்லாம் உபதேசம் பண்ணிடணும். நிறைய சபையில் அதுதான் ஆசீர்வாதம் உபதேசமா இருக்கு. அத 7:8 சொல்லுது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். இது வேத சத்தியத்தை கேட்டால் அது ஆழமான பொருள்களை வெளிப்படுத்துவார், அது வேத சத்தியத்தை மறைப்பொருளை பெற்றுக் கொள்வான். இதுதான் அதுக்கு பொருள். ஏன்னா அது ஆமீன். பரலோகத்து சத்தியம் வந்து நல்ல ஈவு. ஆமீன். அந்த நல்ல ஈவை மத்திய 7:9 சொல்லுது, ஒரு எந்த மனுஷனும் தன்னிடத்து அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா. நல்ல ஈவு இதான் அதுக்கு வெளிப்பாடு. நல்ல ஈவு என்பது எதுக்கு இருக்குது? பரலோக ராஜ்யத்தை இருக்கிறது. ஆமீன். பரலோக ராஜ்யத்தை தேடுகிற நாம் இருக்க வேண்டும், பரலோகத்தை நாடுகிற நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதிலே நீங்க 13 வாசல் 7:13 இறுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசி வழி விசாலமாக இருந்தது, அதன் வழியாக பிரவேசிக்கும் அநேகம். பாருங்க, அந்த 7வது அதிகாரம் ஃபுல்லாவே நம்ம ஆசீர்வாதத்தின் ரகசியம் குழந்தை கேட தருவாரு, பொருளை கேட தருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த வசனத்துல ஒரு வசனம் 2 வசனத்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அது பொருள் தெரியாது. உள் வசனத்தையும் அந்த அதிகாரத்தையும் நீங்க வாசித்து அதுல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து நீங்க உபதேசம் பண்ணணும். ஆமாம். அப்படி பார்க்கும்போது இந்த 7:13 திருவாசகம் எதை கொஞ்சம் இறுக்கமான வார்த்தை பரலோகத்தை குறிச்சுன்னா அந்த 7:8 7:7 7:8 7:9 பரலோக ராஜ்யத்தை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்முடைய குறிக்கோள், நம்முடைய பிதாவின் சித்தம், இயேசுடைய சித்தம், பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம், பரிசுத்த சித்தம் இருக்க வேதத்துல வாசிக்கிற ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது, ஏற்றபடி அதுதான் பண்ணணும். ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னது என்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏற்றபடி வேண்டுதல் என்னென்ன அறியல. வேதம் சொல்றது, நான் சொல்றேன், பரிசுத்தமாக சொன்னாரு. தமிழ் அப்போ நம்ம ஏற்றபடி வேண்டுதல் செய்வது என்னன்னா பிதாவின் சித்தம் என்னவோ அதுதான். பிதாவின் சித்தம் என்ன? ரோமர் 8வது அதிகாரம் 27 28 29 30 31 சொல்லப்பட்ட நம்முடைய சாயல், நம்ம ரூபம் என்ன ஆகணும்? பரலோகத்துக்குரியதாய் மாற வேண்டும். ஆமென். பரலோகத்துக்குரிய சாயல் பெற வேண்டும். ஜெயமொழிகளுக்கோ வெளிப்படுத்துற 2:7 வாசிங்க பார்த்துக்கொடுமே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறார்.
மத்தியில் இருக்கிற ஜீவ வெளிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று. இதுதான் நல்லது. இந்த பரவலுக்கு தேர்வு வரணும். ஆமென். நம்மளே தேர்வுன்னா நம்மகிட்ட வர விசுவாசிகளுக்கு நாம் தேவை. ஆமென். அதை தேடுகிறது, அதை சார்ந்து, அதை நோக்கி இந்த கடைசி கால செய்திகள் அதை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். ஆமென். இன்றைக்கு இந்த கிழிந்து போன 20 ரூபாய் போட்ட அவரையும் கற்று ஆசிரியர்கள். ஆமென். ஏன்னா அவரால் தான் இந்த செய்தி நம்ம எழுத முடியுது. ஆமென். இல்லைன்னா அந்த செய்தி எடுக்க முடியாது. அவரை ஆசிரியர்கிட்டோம். பாவ காணிக்கை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 5ஆவதா சொன்ன தேவனை துதி காணிக்கை, சூரியன் உதிக்கிறது சிறந்த அசந்தருக்கு செய்யட்டும். அவரை நாம் கனப்படுத்துகிறோமா, எல்லாருக்கும் அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா என்பதை எச்சரிக்கையாக இருக்கணும். காணிக்கை சாபமாய் மாறிவிடக்கூடாது என்பதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆசிரியப்பாக காணிக்கையை குறித்தான வெளிப்பாடை இன்றைக்கு கொடுத்த தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாவற்றையும் எச்சரிக்கையாக இருந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கடன்களிலே மீதியான நிலைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கடைசியாக ஆசீர்வாத ஜபம் முன்னால ஆசீர்வாதம் எளிய போனதுனால இந்த செய்திகளுக்காக ஒரு சின்ன ஜபம் பண்ணி நம்முடைய அந்த செய்திக்குள்ள நம்ம வாழணும். அதுக்காக சிஸ்டர் ஜபம் பண்ணிட்டோம். சிஸ்டர் நிர்மலா பேசணும். இந்த வேலையில கூட நமக்கு அப்பா நீரே கட்டாது இந்த உலகத்துல ஜீவனுள்ள கிருபாதார பலியாய் இதை எங்களுக்காக சிந்திர ரத்தத்தின் வல்லமை இந்த இடத்துல திணிக்கப்படுவதாக அப்பா எங்களே நாங்கள் உகந்த காணிக்கையை ஒப்பு கொடுத்தது கட்டாது அதை நோக்கி நாங்கள் உத்தம இருக்கையோடு பரலோக ராஜ்யத்திற்கு அப்பா சகோதரர் கட்டாக சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இந்த உலகத்தில் அஞ்ஞானிகள் தேடுகிற எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவராக இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் தாவே எண்ணத்தை உங்க ஈடாக நாங்கள் செலுத்த முடியும். தகப்படி நாங்கள் எல்லாவற்றிலும் அன்பில் பரிசுத்தமானவர்களாகும். அப்பா உங்களுக்கு கொடுக்கிறதுல பரிசுத்தமானவர்களாகும். எல்லாவற்றிலும் முதன்மையான நேரத்தை, முதன்மையான காணிக்கை, முதன்மையான தாழ்ந்துகளை எல்லாவற்றையும் முதல் தரமானதை உமக்கு கொடுக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றியப்பா. காணிக்கை எப்படி சாபமாக இந்த உலகத்தில் கட்டாலே ப்ராஸ்பரிட்டி சொல்லிட்டு அதுக்கு ஒரு டொனேஷன் வாங்கி இந்த மாதிரியான ஜனங்கள் நேப்பர்களே அந்த பிள்ளைகளை அழகான ஜனங்கள் எங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்க எனக்கு நன்மை கிடைக்கும் ஓடுறத மற்றவங்க அவங்களுக்கு லாபகரமாக பயன்படுத்தாதபடிக்கு நல்ல சத்தியத்தை அறிகிற அந்த உணர்வுள்ள இருந்துக்கு ஜனங்களுக்கு தாங்க எங்களுக்கு அப்படி ஒரு சபையை கொடுத்ததற்காக நன்றி. இந்த இடத்துல கத்தாவே உங்களுக்கு வல்லமை இருக்கிறதுக்காக நன்றி. இன்றைக்கு பார்க்கும்போது ஏதோ 4-5 பேர் அந்த சபை உங்களுடைய வல்லமையினால நிரம்பி வழிய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே இது ஆகும் என்று கத்தாவினை கட்டளை இருக்கிறேன். வருகிற நாட்கள் தரப்புல அப்பா இந்த உலகத்துல ஒரு விஐபி அப்பாயின்மெண்ட் போட்டா ஒரு யாரையாவது போய் பார்க்கணும்னு சொன்னா இல்லை யாரையாவது ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணணும்னு சொன்னா எவ்வளோ ஒரு வேகமா நாங்கள் போய் நிற்கிறோம். அந்த தேவனுடைய சந்நிதியில எனக்கு பிரேயர் இருக்கு, தேவனுடைய சத்தியம் இருக்குன்னு தெரிஞ்சோம். நிர்விசாரமா இருக்கிற இல்லை வர முடியாமல் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி இனி வருகிற காலங்களில் அப்பா ஜனம் நிரம்பி வழியத்தக்கதாக ஜீவனுள்ள சத்திய வசனங்கள் போதிக்கப்பட்டு இங்கிருந்த சிறைகள் அப்பா கலந்து சென்று கட்டாவே தேசத்தில் அங்கங்கே கட்டாவே சீர்கெடுத்து கிடக்கிற சிறைகள் தூக்கி எடுக்க முடியாது. அப்பா
கொடுப்பதில் கட்டாம அப்ப நீங்க கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கீங்க, அன்பை காட்ட சொல்லி கொடுத்துருக்கீங்க, சமாதானம் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்க என்னெல்லாம் தேவ ராஜ்யத்தில் சொல்லி கொடுத்தீங்களோ அதையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து தேவ ராஜ்யத்தில் நாங்கள் வரும்பொழுது ஒரு கூட்டத்தை ஜனங்களை ஓகேட்டு ஆதாயப்படுத்த தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர்களாக அப்ப இந்த உலகத்துல இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்துல அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தா அந்த வேலையை அவங்க வந்து ஒரு மனுஷனுக்கு பயந்து செய்யலாம். ஆனால் நாங்கள் அப்பா இன்னும் இன்னும் உறுதியாக உத்தமமாய் செய்யணும், இன்னும் அதிகமாக எங்களுக்கு இருக்கிறது எல்லாம் பிரதருடைய சாட்சியை கேட்டோம். அப்பா அவங்களுக்கு சொல்கிறோம் எல்லா சூழ்நிலைகளும் நீ வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்து வரல, எங்களுக்கு எல்லாவற்றும் செய்து முடிச்சுட்டீங்க. தேவ ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து டொனேஷன் போட்டு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க இனி நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. கேட்காமலேயே சாலமோன் ராஜா வந்து அவருடைய தேவாலயத்துக்கு சேவாலயத்துக்கு அந்த ஒட்டகைகள் மேலே வந்து வெள்ளியும் பொண்ணும் கொண்டு வந்தது போல தேவனுடைய இடத்துல அப்படிப்பட்ட காணிக்கைகள் பரிசுத்தமுள்ள காணிக்கைகள் வரப்போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ வந்து சத்தியத்தை கேட்கணும் இல்லை, அவர்கள் சத்தியத்திலே நிலை நின்று அநேகருக்குள்ள ஜீவ வார்த்தைகளை கொண்டு செல்கிறவார் மாறுபடியாக இப்பொழுது சிரேஷ்ட வல்லமை ஒவ்வொருவரும் மூடுபடியாக செலுத்துவார்கள். இந்த இடத்துல கட்டாம அப்பா இடம் அப்பா இடம் பற்றாத அளவுக்கு ஜனங்கள் வரப்போறாங்கப்பா. அப்ப ஒரு வெளியில ஒரு கூட்டம் கூட அந்த கூட்டத்தை நிரம்பி வழியுது. தேவனுடைய சபையில் பாஸ்டர்ஸ் மீட்டிங் தான், ஆனால் இந்த உலகத்துல இந்த பகுதியில் எத்தனையோ பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து நல்ல சத்தியத்துல சேர்ந்து இங்கே இந்த பகுதியில் எத்தனையோ ஜனங்கள் இன்னமும் வறுமையில் தரித்திருக்கிறது, வியாதியிலும் பிணியிலும் இருக்கிறாங்க, சாபக்கட்டுகள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்கப்படி சத்தியத்துல ஒவ்வொருவரும் வளர்ந்து அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதற்காக இல்லை, தேவ ராஜ்யத்துல எங்களை ஊழியக்காரர்களை நிற்க வைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நாங்கள் உண்மையாய் ஊழியர் செய்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட போவதற்காக நீ கொடுத்த அந்த வசனத்துக்காக நாங்கள் எங்களுக்கு கேட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை அப்பா எங்கள் இருதயத்தில் பதித்து கொண்டு 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக இடங்களிலே அப்பா வார்த்தைகளெல்லாம் புஞ்சிக்கப்பட்டு போகிற செலவில் உம்முடைய வல்லமைக்குள்ள வழிநடத்துகிற ஊழியக்காரர்கள் உமக்கு உகந்த ஊழியக்காரர்களாக இருக்கும்போது எங்களை ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரமே மகிழ்ப்படுகிறாங்க. இயேசு நாமத்தினால் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு சிறு அறிவிப்பு. நாங்கள் தொடர்ந்து பல இடங்களில் தேவ செய்திகளும் தேவ ஆய்வுகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து ட்ரினிட்டி இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜோடு இணைந்து சில ஊழியர்களை செய்து கொண்டிருக்கோம். குமரபாளையத்தில் 25, 26 ஆகிய 2 தினங்களில் அங்கே மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்க்கு வந்து நம்ம வெளியில் நடக்கிற எல்லா மீட்டிங்க்கும் நாங்கள் எங்களுடைய சொந்த ட்ராவலிங் அலவன்ஸு நாங்களே செலவு செய்து போகிறோம். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நாங்களே கட்டி தான் எல்லா மீட்டிங்கும் கலந்து கொண்டு இருக்கிறோம். போகிற வர செலவு நம்மளுடைய ட்ராவலிங் அங்கே எல்லாம் சாப்பாடு தங்குற இதெல்லாம் வந்து 1200 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் போட்டு தான் நம்ம போய் பண்ணிக்கொண்டு இருக்கோம். இந்த இடத்துல ஜனவரி மாதம் 20, 21 2 தினங்கள் நடந்தது. இங்கே நான் பண்ணும்போது வெறும் 500 ரூபா தான் வாங்கினேன். ஏன்னா சாப்பாடு பண்ணுற காரியங்கள் மட்டும்தான் தங்கிருந்து அவங்கள பார்த்து சொல்லி நான் சொன்னேன். அதுதான் நல்லதுன்னு சொன்னேன். ஆனால் அவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி இது பண்ணுறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வந்து முடிஞ்சால் முன்னால் புக் பண்ணுங்க. பல இடங்கள் நடக்குது. அடுத்து நாங்கள் ஸ்ரீலங்கா திட்டமிட்டு கொண்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா வந்து இந்த மாதத்தில் திட்டமிட்டோம்னா ஒரு 2 மாதத்தில் போகிற மாதிரி இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்ததாக ஐயா முடிவு ஆசீர்வாதத்தை ஐயா வந்து ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக அந்த
கர்த்தரை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பை ஐக்கியமும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும், குறிப்பாக நமக்கு வார்த்தை கொடுத்த தேவ வார்த்தை பகிர்ந்து கொண்ட அன்பு தாசரோடும் அவருடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாள் வரைக்கும் நித்திய நித்தியமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.